ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி நம்ம ஆத்தங்குடி பேலஸுக்கு வந்திருக்கோம். பேலஸுக்குள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஃபோட்டோ ஷூட்டு, அதுக்கப்புறம் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வர்ற இடம். ஆத்தங்குடி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், டைல்ஸு, பழைய மரக்கடை, அதுக்கப்புறம் இந்த பேலஸு, இது எல்லாமே ரொம்ப பேர் போனது. நம்ம பேலஸுக்குள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காரைக்குடியிலேருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் ஆத்தங்குடி அரண்மனை. தமிழ்நாட்டிலேயே காரைக்குடி, பள்ளத்தூர், ஆத்தங்குடி மற்றும் கொத்தமங்கலம் பகுதிகளில் செட்டிநாட்டு வீடுகள் நிறைய அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து வீடுகளும் அரண்மனையை போல காட்சியளிக்கும். லட்சுமி விலாசா என்று அழைக்கப்படும் ஆத்தங்குடி அரண்மனை 1912ஆம் ஆண்டு டாக்டர் அண்ணாமலை செட்டியாரால் கட்டப்பட்டு செட்டிநாட்டு கட்டிடக்கலைக்கே பெரிய அதிசயத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டுமான பணிகள்லாம் எப்படி நடந்திருக்கும்? இவ்வளோ பெரிய அரண்மனையை கட்டியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரண்மனை நவீன கருவிகள், சிமெண்ட்டு, மின்சாரம் இல்லாமல் கட்டப்பட்டிருக்கு. இது செங்கற்கள் மற்றும் கற்களால் வளைந்த அடித்தளத்துடன் கட்டப்பட்டிருக்கு. மேலும் சுவர்களில் சுண்ணாம்பு சாந்து, முட்டையுடைய வெள்ளைக்கரு, வெல்லம் மற்றும் கடுக்காய், கருப்பு மிரோபாலன் ஆகியவற்றால் பூசப்பட்டிருக்கு. இந்த கட்டடக்கலையில் எந்தெந்த மாதிரியான பொருட்கள் வச்சு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அரண்மனை இயற்கை பொருட்கள், இத்தாலிய பளிங்கி மற்றும் ஓடுகள், கருப்பு கற்கள், சுண்ணாம்பு கற்கள், கருப்பு தூண்கள், கூரை ஓடுகள், ரோஸ்வுட் மற்றும் படிந்த கண்ணாடி ஆகியவற்றால் கட்டப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா, 64 அறைகளை கொண்ட இந்த அரண்மனை 500க்கும் மேற்பட்ட கரைபடிந்த கண்ணாடி ஜன்னல்கள், பெரிய மரக்கதவுகள் மற்றும் சிக்கலான வேலைப்பாடுகளோட கூடிய ஜன்னல்கள் மற்றும் வண்ணமயமான கலைப்படைப்புகளை கொண்டிருக்கு. முக்கிய நுழைவாயில் பர்மிய தேக்கு மரத்தால் நுணுக்கமான வேலைப்பாடுகளால் செய்யப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 12ஆம் நூற்றாண்டில் சோழ பேரரசின் காலத்திலிருந்து தென்னிந்தியாவில் வணிகம் மற்றும் வங்கி குழுவாக இருந்திருக்காங்க. உலகத்தர கட்டடக்கலைக்கு இணையாக செட்டிநாட்டில் 7000 பங்களாக்கள் இருக்கிறதா கூறுறாங்க. 80லிருந்து 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் அவை புதுப்பொலிவுட செட்டிநாட்டு பங்களாக்கள் காணப்படுகின்றன. அந்த அரண்மனைகள் மிகவும் கம்பீரமாகவும் காணப்படுறதா நம்மளுக்கு தகவல்கள் இருக்குது. செட்டிநாடு பகுதியில் நகரத்தார்கள் பல நாடுகளுக்கு சென்று கடல் கடந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க. இருந்த போதிலையும் அவங்க சொந்த ஊரில் தாம் சென்று வந்த நாடுகளுடைய கட்டடக்கலைகளை நுணுக்கமாக அறிஞ்சிக்கிட்டு உலகத்தரம் அமைந்த கட்டடக்கலையை எதிர்கொள்கிற வகையில் மிகப்பெரிய அரண்மனை கட்டடங்களை நிர்மாணிச்சிருக்காங்க. அவற்றை கட்டுறதுக்கு சுண்ணாம்பு கலவை, கருப்பட்டி, கடுக்காய்களை செக்கில் அரைச்சி முட்டை வெள்ளைக்கரு கலந்த கலவை போன்றவற்றை பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வாறான கூறுகளே அரண்மனையின் சுவற்றிற்கு பளபளப்பையும் உறுதியையும் தர்றதாகவும் சொல்கிறாங்க. சிறிய பங்களா 40 அடி அகலம், 120 அடி நீளமும், அரண்மனை போன்ற பங்களா 60 அடி அகலமும் 200 அடி நீளமும் கொண்ட கலை நயத்தோட கட்டப்பட்டிருக்கிறது இப்பகுதியில் முக்கியமான அம்சமாக கருதப்படுது. மின்விசிறியே இல்லாமல் இதமாக இருக்கும் அளவுக்கு அவங்க அமைக்கப்பட்டிருக்காங்க. சில அரண்மனைகளில் முகப்பில் நுழைந்த பின் வாசல் வெளியே வர 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடக்க வேண்டிய சூழலும் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பங்களாவுடைய நுழைவு வாயில், நிலைக்கதவு பர்மா தேக்குகளை கொண்டு அமைக்கப்பட்டவையாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. தரையில் டச்சு நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட பளிங்கு கற்கள் காணப்படுது. மேலும் ஆத்தங்குடி டைல்ஸ் எனப்படுகின்ற கற்களையும் அவங்க பதிச்சிருக்காங்க. பங்களாவுடைய உட்புற மேற்கூரையானது சந்திர வட்ட வடிவ பிறை வடிவில் தேக்கு மரங்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு. அவற்றில் உள்ள யாழி, யானை போன்ற சிற்பங்கள் காண்போரை கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கூரை சுவற்றில் பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் கோயிலை போன்ற ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அவை ஆன்மீக சுற்றுலாத்தலங்களின் மீதான அவர்களின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துவதோடு பச்சிலை ஓவியம் அவர்களின் ஆன்மீக ஈடுபாட்டை வெளிப்படுத்தியிருக்கு. தரைத்தளத்தில் சுவற்றில் பொருத்தப்பட்டு அமைக்கப்படுகின்ற ஜப்பான் பூ பாணியில் அமைந்த கற்கள் அழகுக்கு அழகு மெருகூட்டுகின்றன. அறையின் மேற்கூரையில் தேக்கு மரங்கள் இருக்குது. அவற்றை தாங்கும் வகையில் பொருசு மரத்தூண்கள் கம்பீரமாக காணப்படுதுங்க. மேற்கூரையில் பொருத்தப்பட்டுள்ள லண்டன் ஓடுகள் மழைக்காலத்தில் சேகரமாகவும் மழை நீரை விரையும் ஆக்காமல் ஆள் உயர அண்டா போன்ற கிடாரத்தில் சேகரிக்கப்படுது.
மழைநீர் சேகரிப்பை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்கள் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு கூட சொல்லலாம்.